வெல்கம் டு ULTRAMIND. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தை, நம்ம உணர்கிற ஒரு விஷயத்தை ஃபீல் லைக் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நமக்கு இப்போ ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் ஹேவிங் ஃபீவர். I feel like having feverன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நமக்கு நிறைய நேரத்தில் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் ஹேவிங் எ ஸ்நாக். ஐ ஃபீல் லைக் ஹேவிங் எ ஸ்நாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வந்திருப்போம், அந்த ட்ராவல் ஒத்துக்காதப்பையோ இல்லை நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு ஒத்துக்காதப்பையோ நமக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அந்த ஃபீலை வந்துட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங். ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சில நேரங்களில் நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். நமக்கே தெரியாமல் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரிலாம் தோணும் இல்லையா, அப்போல்லாம் நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் ஐ எம் பீயிங் வாட்ச்ட். ஐ ஃபீல் லைக் ஐ எம் பீயிங் வாட்ச்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம நிறையா சாப்பிட்ருப்போம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அந்தமாரி டைமில் வந்துட்டு யாராவது இப்போ ஏதாச்சும் வேணுமா உனக்கு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, இல்லை வேண்டாம் இப்போ எதுவும் சாப்பிட்றதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு இப்போ எதுவும் சாப்பிட்றதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் எனிதிங் நவ். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் எனிதிங் நவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சில விஷயங்கள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், இல்லை ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு நேற்று நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கூல் லைஃப் முடிகிற டைமில் நேற்று தான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்கட்டியும் ஸ்கூல் லைஃப் முடியுதே அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேற்று தான் நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, இட் ஃபீல்ஸ் லைக் இட் வாஸ் ஒன்லி எஸ்டர்டே. இட் ஃபீல்ஸ் லைக் இட் வாஸ் ஒன்லி எஸ்டர்டேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா, இட் சீம்ஸ் லைக் ஜஸ்ட் எஸ்டர்டே. இட் சீம்ஸ் லைக் ஜஸ்ட் எஸ்டர்டேன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், சம்டைம்ஸ் நமக்கு சாப்பாடை வந்துட்டு வெளியில் போய் சாப்பிட்ணும் போல் தோணும். அப்போ வந்துட்டு வீட்டில் கேட்குறப்ப இன்றைக்கி நைட் நம்ம வெளில போய் சாப்பிட்லாம் போல் இருக்கு எனக்கு, இல்லை இன்றைக்கி மதிய சாப்பாடை வெளியில் போய் சாப்பிட்லாமா, ஹோட்டலில் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்போம். இந்த எனக்கு இன்றைக்கி நைட் வெளியில் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் அவுட் டு நைட். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் அவுட் டு நைட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்தமாரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.